ஸ்லாங்கூர் கில்லானில் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலை நிர்வாகம் மாதக்கணக்கில் தங்களுக்கு சம்பள பாக்கி வைத்திருப்பதை கண்டித்து 250க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் நேற்று அமைதி மறியலில் ஈடுபட்டனர். சம்பள பாக்கியுடன் சட்டவிரோதமாக மொத்தம் 8 லட்சம் ரிங்கேட்டுக்கு மேல் பிடித்தம் செய்திருப்பதாக கூறி கவாகுச்சி நிறுவனத்திற்கு எதிராக 57 தொழிலாளர்கள் புகார் செய்த 2 வாரங்களில் இந்த அமைதி மறியல் நடத்தப்பட்டது. டிசம்பரில் தருவதாக சொன்னார்கள், ஆனால் இன்னும் தந்தபாடில்லை. இந்த நிலையில் தொழிற்சாலை மூடப்படவிருப்பதாக தகவல்கள் காதுக்கு எட்டியதால் சம்பளம் தராமலேயே போய் விடுவார்களோ என்ற பயத்தில் மறியல் செய்தோம் என தொழிலாளர் ஒருவர் FMT-யிடம் கூறினார். அடுத்த ஆண்டு செப்டம்பரில் தான் தர முடியும் என நிர்வாகம் இப்போது கூறுவது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் கூறினார். பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டுமென அமைதி மறியலின் போது அவர்கள் வற்புறுத்திய நிலையில் நிர்வாக உறுப்பினர்கள் சிலர் அங்கிருந்து வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் போலீசார் வரவழைக்கப்பட்டு கூட்டம் கலைக்கப்பட்டது. அசம்பாவிதம் எதுவும் நிகழவில்லை என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். ஏப்ரல் முதல் 200க்கும் மேற்பட்ட வங்காளதேச தொழிலாளர்களுக்கு சம்பளம் தராமல் அவர்களின் கடப்பிதழ்களையும் பிடித்து வைத்திருப்பதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து கவாகுச்சி நிர்வாகத்தை தொழிலாளர் துறை விசாரித்து வருவதாக நம்பப்படுகிறது.